இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் கொத்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஹோட்டலில் வெண்பொங்கலுக்கு சைட் டிஷ்ஷாக இந்த கத்திரிக்காய் கொத்து கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே ஸ்டைலில் அதே டேஸ்ட்டில் நம்ம இன்றைக்கி வீட்டில் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்காக நான் இன்றைக்கி ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம கத்திரிக்காயை கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயை நல்லா சின்னதாக கட் பண்ணணும். ரொம்ப பெருசாக கட் பண்ணால் குழஞ்சி வராது. அதனால் ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் நீளமான கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட குண்டு கத்திரிக்காவோ இல்லை பச்சை கத்திரிக்காவோ எந்த மாதிரி கத்திரிக்காய் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கிக்கலாம். பருப்போடு சேர்ந்து நல்லா குழஞ்சி வந்துடும். இதோடவே ஒரு கேரட் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த குக்கரில் எடுத்து வச்சுருக்கிற பருப்போடு இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு இறக்கிக்குவோம். பருப்பும் கத்திரிக்காயும் ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ நம்ம இந்த கொத்துக்கு டேஸ்ட் கொடுக்குற மாதிரி ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 7-8 வரமிளகாய், 1 ஸ்பூன் முழு மல்லி, 1/4 ஸ்பூன் ஜீரகம், இது எல்லாமே சேர்த்து நல்லா வறுபடட்டும். உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்ததுமே ஒரு தடவை அந்த பருப்போட நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை நல்லா ஆற விட்டு மிக்சியில் சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இருக்கட்டும். இப்போ பருப்பு வெந்துருச்சு. பருப்பு நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. கத்திரிக்காயும் அதே மாதிரி நல்லா குழஞ்சிருக்கு. இப்போ நம்ம கொத்துவை தாளிச்சுக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்து அதோட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளி, அதோட கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வேகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 4-5 பூண்டு பல் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் தட்டி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ பூண்டு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியோடவே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே பருப்பு வேக வைக்கும்போது 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். இப்போ 1/4 ஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ அதோட புளி கரைசலையும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு குழி கரண்டி அளவுக்கு புளி கரைசல் இருந்தால் போதும். இப்போ அதை ஒரு தடவை நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம சேர்த்த புளி தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. அடுத்து நம்ம வேக வச்சுருந்த கத்திரிக்காயும் பருப்பும் இந்த புளி தண்ணியோட ஆட் பண்ணிக்கலாம்.
நமக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொத்து நல்லா திக்காக தான் இருக்கணும், ரொம்ப தண்ணி ஆக்கிட வேண்டாம். இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அதோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பருப்பு பொடியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். மீதி இருக்கிற பருப்பு பொடியை சாம்பார்லேயும் சேர்த்துக்கலாம், நம்ம கெட்டு போகாது. அதோட கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் கொதிச்சா போதும். கத்திரிக்காய் கொத்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நெய் சேர்த்து இறக்கிட வேண்டியது தான். அருமையான கத்திரிக்காய் கொத்து வெண்பொங்கலுக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரெசிபி ஆஃப் பானுவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.